இப்போ ரீசெண்டாக எல்லாரும் பேசிட்டு இருந்த ஒரு டாபிக் தான் இந்தியன் எம்ப்ளாயீஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸை ஜாஸ்தி பண்ணுங்கிறது. இன்னொரு கண்ட்ரியோட ஒர்க்கிங் கான்செப்டை அப்படியே இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு ஏஐ, ப்ரொடக்டிவிட்டி, க்ரோத், இந்த எல்லா ஆங்கிள்லையும் இதை கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த கம்பேரிசன் உண்மையாகவே கரெக்டா, ஜென்யூனா, இப்படி பண்ணலாமாங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் அருண். வெல்கம் டு அவர் சேனல் மீ வித் லாஜிக். சைனாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் 9-9-6 ரூல். அதாவது எம்ப்ளாயீஸ் மார்னிங் 9லேருந்து நைட் 9 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. பர் வீக் 6 days ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா பர் வீக் மோர் தென் 70 hours எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் தான் இந்தியன் எம்ப்ளாயீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கான்செப்ட் ஒரு கண்ட்ரியில் இருக்குங்கிறதுக்காக அதை அப்படியே நம்ம இன்னொரு கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறது ஒரு வேலிடான பாயிண்டாக எனக்கு தோணலை. ஈவன் இந்த 9-9-6 கான்செப்டுக்கே சைனீஸ் பீப்புள் கிட்டேயே பேர்ன் அவுட், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு நிறைய கிரிட்டிசிசம் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், சிஸ்டம், கல்ச்சர்னு நிறையா இருக்கு. ஒரு கண்ட்ரியோட கான்செப்ட் இன்னொரு கண்ட்ரிக்கு அடாப்ட் கண்டிப்பாக ஆகாது. இந்தியாவில் நம்ம ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் எல்லாமே வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சைனா. கரியர் பாத்ஸ், ஜாப் காம்படிஷன், பாப்புலேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் ரீசெண்ட் இயர்ஸில் சைனாவை விட அதிகமாக தான் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவோட யங் ஒர்க் ஃபோர்ஸ் பாப்புலேஷன் இஸ் மச் பெட்டர் தேன் சைனா. இப்போ ரீசெண்டாக இந்தியா ரைஸ் ப்ரொடக்ஷனில் வேர்ல்ட்லேயே நம்பர் 1ல இருக்கு. அதே மாதிரி சைனாவோட லிட்ரஸி ரேட் இந்தியாவை விட மச் பெட்டராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ், சோஷியல் டிஃப்ரென்சஸ் இருக்கிறப்போ அந்த கான்செப்டை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க் ஹியர். நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக பண்ணுறோம் அதுதான் முக்கியம். Until next time, thank you everyone.